அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய். ஓம் சிவாய் நமக. நான் திருப்பூர்லேருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு புத்தாண்டு ராசி பலன்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்கள் நேர்மைக்கு ஒரு பேரும் புகழும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள்ட்ட தான். காலபுருஷ தத்துவப்படி இவங்க 7வது ராசி. இந்த சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா தராசு, நன்மையும் தீமையும் ஈக்குவலான பொசிஷனில் கொண்டு போகக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி தான். ஸோ இந்த 2026 இவங்க எந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கடந்த அதாவது அதிசார பயிற்சிகளாக இருக்கட்டும், கடந்த பெரிய பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய சனி பகவானாக இருக்கட்டும், ராகுகேது பயிற்சிகளாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான வாய்ப்புகளில் இருந்தது. ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியை பார்வை செய்யக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு கடந்த வருடம். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எல்லா முன்னேற்றத்திலையுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த வருட காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பார்க்கும் பொழுது எதிரிகளை ஒன்றில்லாமல் ஆக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுத்துருந்துருப்பார். கடன் இருந்துச்சு அப்படின்னா சிறுக சிறுக சேர்த்தாது இந்த கடனை அடைச்சே தீரணுங்கிற பிடிவாதத்துக்கு ஆளாயிருப்பீங்க. கடல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். இனி கடனே வாங்கக்கூடாது, ஏன்னா சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்கான அனுபவங்களை கொடுப்பார். கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுத்திருப்பீங்க கடந்த வருடம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறி பிழைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தியிருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு நிறைய ஊர் விட்டு வெளிநாடு போய் அதர் மனுஷால் கூட சேர்ந்து, அதாவது பார்க்கும் பொழுது இனம் வெளியில் மொழி பேசுகிறவங்க, அதர் மொழி பேசுகிறவங்க, அதர் லாங்குவேஜ் பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் கூட பழக்க வழக்கங்கள் நிறையா இருந்திருக்கும். இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு பாதி காலகட்டங்களுக்கு அப்புறம் குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு வர்றார். அப்போது தொழிலில் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். புதிய முயற்சிக்கு உத்வேகமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். தொழில் சார்ந்த ஒரு அமைப்பில் புதிய முயற்சி எடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரன் டிராவல்ல இருந்துட்டு இருக்கிறார். அவர் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள்ல 2ஆம் அதிபதியும் கூட சேர்க்க வேற, 2 கூடையவன் கூட செவ்வாய் கூட சேர்க்க, 11 கூடையவன் கூட சேர்க்க, 12 கூடையவன் கூட சேர்க்க. அப்போ கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் கூட, இவங்க 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் கூட ராசியாதிபதி சேரும் பொழுது உங்களுக்கு அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய லாபத்தில் இன்னொரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ், செல்ஃப் பிஸ்னஸ் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுய முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருட காலகட்டங்கள் இருக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், சுய முயற்சிக்குரிய ஸ்தானம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதி சஞ்சாரம் செய்யும் பொழுது நண்பர்கள் கூட சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பை ஏற்படுத்தும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய விரையாதிபதி கூடயும் சேர்க்க பெறுகிறார். அப்போது இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவு சின்ன சின்ன விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் இன்டர்வியூவுக்கு நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் கொண்டு போகிறீங்க, உங்களுடைய படித்த சர்டிஃபிகேட் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக எடுத்துகிட்டு போங்க. பண பரிவர்த்தனை பண்ணும் பொழுது கவனமாக பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட் ஏதாவது லாக் ஆகும். டாக்குமெண்ட், வீட்டு டாக்குமெண்ட் ஏதாவது மாற்றி எழுதுறீங்க,
பேர் மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது மட்டும்தான் இந்த வருடம் உங்களுக்கு. மற்றபடி பார்க்கும்பொழுது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரையிலும் திருமணம் நடக்கலை அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கு. ராசியாதிபதி 2ஆம் அதிபதி கூடயும் சேர்றார். குரு பகவானுடைய பார்வை இருக்கு. குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி வரையிலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அதனால திருமணத்திற்கான காலகட்டங்கள் தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இடம் மாற்றம் உண்டு. ஒரு புது வீடு கட்டி நாங்கள் போகலான்னு இருக்கோம் அப்படின்னா தாராளமாக போகலாம். வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா சுபகாரியங்கள் சுப விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பார்க்கும்பொழுது நல்ல முன்னேற்றம் இருக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு டிகிரி படிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பான பொன்னான காலகட்டங்கள் தான். பாகிஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா படிப்புக்கு எந்த வித தடையும் கிடையாது. ஸ்கூல் மாற்றம் பண்ணுறது, இருக்கிற இடத்த மாற்றுறது, இந்த மாதிரி புது மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறீங்க. இந்த 2026 புதிய புதிய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடிக்கூடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த 2026 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சகலவித சௌபாகியங்களும் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.